ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 59:16 அவர் பாடுகிற அந்த பாடலில் பாருங்க, நான் உம்மை பாடுவேனப்பா, இந்த காலை வேளையில் உம்மை துதிப்பேன், உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்வேன், மகிழ்ச்சியோடு உம்மை புகழ்வேன். இப்படிதான் நாமும் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், விடுதலை ஆனவர்கள், அவர் எப்போதுமே அவருடைய வல்லமையை பாட வேண்டுமா. இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் செய்தீங்களப்பான்னு சொல்லி நம்ம பாடும் பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில், நெருக்கம் இல்லாத மனிதர் இல்ல, நெருக்கம் உண்டாகும். அந்த நெருக்கம் உண்டாகும் நாளில் கூட நீரே எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். நாமும் அப்படி சொல்லலாமே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தஞ்சமா இருக்கிறீர், நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீர். காலையில ஏஞ்சி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தேன், மகிழ்ச்சியோடு உங்களை ஆராதிக்கிறேன், இந்த சுத்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நீங்க துதிக்கும் பொழுது அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அந்த நாள் முழுவதும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாளாக அவர் மாற்றுவார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாகவே அவரை அண்டிக் கொண்டு அவரோடு வாழும்போது இவைகள் எல்லாவற்றையும் நீங்க பாட 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 அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அப்படியாகவே நீங்க வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென்.